ஹாய், வெல்கம் டு போனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பால் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். தண்ணி போட்டிருக்கோம். நம்ம நல்லா பாயில் ஆகிட்டுருக்குது, கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம அரிசி மாவை பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுருக்கோம். திட்டமாக உப்பு போட்டு வெறும் பச்சரிசி மாவை மாவா ரெடிமேட் மாவு தான் வாங்கி நான் பிடிச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும். தண்ணி கொதிச்சோடனே அது எல்லாத்தையும் இதில் போட்டுற வேண்டியது தான். போட்டுட்டு காட்டுறேன். கொழுக்கட்டையால் போட்டாச்சு. போட்டு பொறுமையாக கிளறணும். ஒன்று ஒன்றா போட்டு பொறுமையாக அந்த மாதிரி கிளறி விடணும். நல்லா வேகட்டும். வெந்த உடனே அந்த கொழுக்கட்டை மாவுலேயே கொஞ்சமாக நான் எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். கரைச்சி வச்சுருக்கேன். இப்படி இதெல்லாம் அப்புறமா அதில் சேர்த்துக்க வேண்டியது தான். ஒரு மூடி தேங்காய் துருவி பால் எடுக்க போகிறேன். தேங்காய் பால் எடுக்க போகிறேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ அரைச்சி பால் எடுத்துடலாம். தேங்காய் பால் கட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். அப்படியே நான் பாலும் காய்ச்சி வச்சுருக்கேன். தேங்காய் பால் பால் ரெண்டையுமே போட போகிறேன். இதுவும் காய்ச்சி வச்சுருக்கேன். இருக்கட்டும். அப்படி முக்கால்வாசி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த மாவு அரிசி மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் ஊற்றிடலாம். அரிசி மாவு ஊற்றி வச்சு இது எதுக்காக ஊற்றுறதுன்னா கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காக தான் அரிசி மாவு ஊற்றிருக்காங்க. அப்படியே இருக்கட்டும். நல்லா கொதிக்குது. இது அப்படியே பாருங்கள், திக்காக வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டு சர்க்கரை போடலாம். நல்லா கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் சர்க்கரை போட்டுடலாம். இல்லை, சர்க்கரை போட்டாச்சு. ஒரு பிஞ்சு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் பால், தேங்காய் பால் சேர்க்கலாம். அதில் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ பால் காய்ச்சின பால் ஊற்றிடுறேன். ஆல்ரெடி இதில் உப்பு போட்டிருக்கிறதுனால காய்ச்சின பால் ஊற்றுறதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அதனால் கொஞ்சம் லைட்டாக அப்படியே கொதிச்சு பக்கத்துலேயே இருந்து கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிடலாம். இது கொதிச்சிருச்சு, போதும். இதை அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ஆஃப் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறட்டும், லைட்டாக ஆறட்டும். அதுக்கப்புறம் தான் தேங்காய் பால் ஊற்ற முடியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆறிடுச்சு லைட்டாக. இப்போ தேங்காய் பால் ஊற்றிடலாம். அதில் கிளறி விட்டாச்சு. பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. வாங்க பால் கொழுக்கட்டை சாப்பிட்லாம். பாய்.